லார்வினோட உங்களுக்கு தெரியும், கடந்த கேம்புக்கு முதல் கேம்பில் வந்திருந்த. அதனால் உங்களுக்கு அவரை பற்றி நான் அதிகமாக சொல்ல தேவையில்ல. அவர்கிட்ட உங்களுக்கு தெரியும், அவர் கிட்டத்தட்ட 3-4 தலைமுறை அவர் பாஸ்டராக இருக்கிறார். அவங்க 8 பேர் இருக்கணும். அவருடைய ஃபேமிலியில் சகோதரங்கள் 8 பேரும் பாஸ்டர்ஸ் ஆகிருக்காங்க. அதே வேளையில் பெங்களூரில் அங்கே ஒரு பைபிள் குளிச்சு நடத்தப்படுது. 1500க்கும் மேல் 1800க்கும் அதிகமான அங்கே ஊழியக்காரர்கள் அவர்கள் மூலமாக வெளிப்படுத்த வெளியில் வந்திருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அவர் செய்கிற ஊழியங்கள் கணக்க அநாத பிள்ளைகள் நடத்தி கொண்டிருக்கிறாங்க, விதவைகள் நடத்தி கொண்டிருக்கிறாங்க, சபைகளை கட்டி கொண்டிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் பெரிய பெரிய ஊழியங்களை கத்தர் அவர் மூலமாக அங்கே செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் அங்கே அவர் வேறு இடத்துல வந்த இடத்துல அங்கே எங்கட அழைப்பு கேட்டு தான் இந்த இடத்துல அவர் வந்திருக்கிறார். எல்லாரும் தயவு செய்து வழி நாங்கள் எழுந்து அவரை கைகளை தட்டி வரவேற்போம். அங்கே தேவனோட செய்தியை முக்கியமான காரியங்களை அவர் அந்த காரியங்களை செய்வார். உற்சாகமா எல்லாரும் கமா உற்சாகமா விரும்புறாங்க. எத்தனை பேர் சந்தோஷம். ஆண்டவராகிய தேவனுக்கு கரம் தட்டி ஒரு பெரிய கனத்தை, ஒரு மகிமையை கொடுக்கும். எல்லா துதி கனம் மகிமை அப்பன் இயேசுவுக்கு இன்னும் சத்தமாய் கைகளை தட்டி மகிமைப்படுத்துவோம். எஸ் கொடுங்க. எஸ் la 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 சொல்றீங்க. பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் என்ன பண்ணுவாயாக? சுகமாய் வாழ்வாயாக. ஹல்லேலூயா. இந்தியாவில் அந்த காலத்தில் பெற்றோர் பெரியோர்கள் வந்து திருமண தம்பதிகளை வாழ்த்தும் போது எப்படி வாழ்த்துவாங்க? 16 பெற்று பெருவாழ். அப்படி ஆயிடுச்சு. அநேக குடும்பங்களில் பார்த்தா அப்பாவுக்கு 3வது பிள்ளை பேர் என்னன்னு தெரியாது, ஞாபகம் இல்லை. ஏன்னா 15 பிள்ளைங்க இருக்கு இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்க பக்கத்தில் இருக்கிற பிரியமானவன் என்று, பிரியமானவன் என்று உன்னை கூப்பிட காரணம் என்ன தெரியுமா? உனக்கு கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உன் கையில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். 1 2 3 4 இனிய வேகம் நான் வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் மகளே வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய்
பாஸ்டர் எனக்கு சின்ன சாப்பாடு வாங்கி கொடுத்தார். அங்கே ஒரு கொஞ்சம் ஏற்றமான இடம் வந்தது. நான் அப்பா எனக்கு 58 வயசு, அப்பா என்னால நடக்க முடியும். இப்ப ஜவான் மாதிரி நடந்து கொண்டு போகிறார். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பலன் தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவருக்கு என்ன வயசுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா இன்னும் வாலிபர் தான். இன்னைக்கு அப்படியா நம்ம வாழ்க்கையில மேடுகள் வருகிறது, பள்ளங்களும் வருகிறது. அவைகளெல்லாம் மிதிக்கிறது மாத்திரமல்ல, குதிக்கிறது மாத்திரமல்ல, தாண்டுகிறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பலத்தால் எல்லாம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. 1 2 3 4 பெரிய பிரயாணத்தில் தேடுகிறது பள்ளங்கள் மிதித்திடுவார், தாண்டிடுவார். ஓஹோ, மிதித்திடுவார், ஏன் மாட்டாள்கள் உனக்கொண்டு மறவாதே, மாட்டாள்கள் உனக்கொண்டு மறவாதே. ஆனவனே எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. கொஞ்சம் அசத்தி பாடமா. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நானே. ஓஹோ, தேவாதி தேவன் தேவாலயம் நானே. ஆவியான அச்சாரமான அதிசயம் அதிசயமே. சத்தமா அதிசயம் அதிசயமே. இயேசு இயேசு என்று நான் பாடுவேன், ஆடி பாடி ஆடி என்று கொண்டாடுவேன். பாடும். இயேசு 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 என்று நான் பாடுவேன், ஆடி பாடி ஆடி என்று கொண்டாடுவேன். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய தெய்வம் துதிகள் மத்தியில் வாசமா இருக்கிறவரா? ஆமென் என்று சொல்லுவீர்களா? நம்முடைய தெய்வம் துதிகள் மத்தியில் வாசமா இருப்பவரா? அவரை துதித்து மகிமைப்படுத்ததான் நாம் வந்திருக்கிறோம் அல்லவா? ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் கிரிக்கெட் விளையாட வருகிற கொண்டாட்டத்தை காட்டிலும் என் தேவன் அற்புதங்களை செய்து அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து கிடந்த நம்மை கர்த்தர் உயிர்ப்பித்து வைத்திருக்கிறார். அப்படியே கைகளை மேல உயர்த்தி கைகளை நல்லா உயர்த்தி, ஆண்டவரே ஒருவர் தான் ஐயா பரிசுத்த தேவன். சொல்லுங்க, நீங்க வாயில சொன்ன உங்க மழல மொழியில சொல்லுங்க, அப்பா நீர் ஒருத்தர் தான் ஐயா பரிசுத்த. நாங்கெல்லாம் அசுத்த உதடு உள்ளவங்க, நாங்கெல்லாம் அசுத்த உதடு உள்ள மக்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறவர். டி கொடுங்க தம்பி, டி. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. இன்னைக்கு ஒருவரும் வாசம் செய்யக்கூடாத இந்த ஒளியில வாசமா இருக்கிறது தான் நம்முடைய அப்பா. நம்மை கல்வாரியில பெற்றெடுத்த தகப்பன் அவர்தான். அவருக்காக தான் இன்றைய பாட வந்திருக்கிறோம். ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே.
கொண்டா நீர்தாயா பரிசுத்தர். பரிசுத்த தெய்வம் நீரே, பரிசுத்த தெய்வம் நீரே, நீர் மாத்திரமே, நீரே, நீர் மாத்திரமே. ரெண்டு கைகளை அசைத்து சொல்லுவோம். பரிசுத்த நீர், பரிசுத்த நீர், பரிசுத்த நீர், பரிசுத்த. இன்னொரு முறை. பரிசுத்த நீர், பரிசுத்த நீர், பரிசுத்த நீர், பரிசுத்த நீரே, நீர் மாத்திரமே, நீரே, நீர் மாத்திரமே. ரெண்டு கைகளை அசைத்து, ரெண்டு பேர் அசைத்து. பரிசுத்த நீர், பரிசுத்த நீர், பரிசுத்த நீர், பரிசுத்த. நடுவரே. பரிசுத்த நீர், பரிசுத்த நீர், பரிசுத்த நீர், பரிசுத்த. நடுவரே. பரிசுத்த பரிசுத்த நீர், பரிசுத்த நீர், பரிசுத்த நீர், பரிசுத்த. நடுவரே. எல்லாரும் சேர்ந்தோம். நீர் பரிசுத்த நீர், பரிசுத்த நீர், பரிசுத்த நீரே, நீரே, நீர் மாத்திரமே, நீரே, நீர் மாத்திரமே, நீரே, நீர் மாத்திரமே, நீரே, நீர் மாத்திரமே. பரிசுத்தர், 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 பரிசுத்த தேவன் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். பரிசுத்தர். முந்தி ஒரு ரெண்டு பேரை சிரிச்ச பெந்தகோஸ்து சிரிப்போட மற்றவரோட பார்த்து கையை குலுக்கி மகிழ்ச்சியோட குலுக்கிட்டு உட்காருங்க. Shake hand with somebody next to you. Thank you, thank you. உட்காருங்க. கர்த்தரோட ஆசீர்வதிப்பார். Hallelujah. இந்த காலை வேளையில் உங்களோட கூட இருப்பது எனக்கு பெரிய சந்தோஷம். 2 வருஷத்துக்கு முந்தி உங்களுடைய கேம்பில் வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தெய்வ பிள்ளைகளை ஒரே நிழலின் கீழே காண தெய்வம் கொடுத்த பெரிய கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தராகிய தெய்வன் என்னை ஒரு தெய்வ பக்தியுள்ள ஒரு குடும்பத்திலே பிறந்து வளர கர்த்தர் ஒரு பெரிய ஸ்லாகியத்தை கொடுத்தார். அநேக குடும்பங்களிலே அதிகமாக அடிபட்டு வியாதிப்பட்டு கஷ்டப்பட்டு அவர்கள் எத்தனையோ இடங்களிலே தேவனை தேடி அவள் கண்டுபிடித்து வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலையோ கர்த்தர் ஒரு நல்ல பக்தியான தேவ பக்தியான ஒரு தாயும் தகப்பனை கொடுத்தார். இந்த தகப்பன் 1955 வருஷத்தில் கர்த்தருக்கென்று ஊழியத்துக்கென்று அழைக்கப்பட்டவர். அவர் ஒரு டெடிகேஷன் சர்வீஸ், ஒரு புது கட்டிடத்தை கட்டி அங்கே ஒரு புது போதகரை அங்கு அமர்த்தும்படியாக அந்த கூட்டத்தில் அவர் அழைக்கப்பட்டிருந்தார். அந்த கூட்டத்தில் அவர் அமர்ந்திருக்கிற வேளையிலே அவர் ஜெபிக்கின்ற அந்த நேரத்தில் ஒரு வயதான ஒரு தாய், ஆனால் ஜெபிக்கிற தாய், ஆவியிலே நிறைந்த, அவளுக்கு தமிழ் படிக்கவும் எழுதவும் தெரியாது. அபிஷேகத்தினால தெய்வன் அவளை நிரப்பும் பொழுது அவள் பரிசுத்த ஆவியின் வல்லமை நிறைவினாலே தமிழிலும் பேசுவாள். பேசுவாள் என்றால் உங்கள் பாஷையில் வேறு, தமிழிலும் கதைப்பாள், ஆங்கிலத்திலையும் கதைப்பாள். ஆனால் அந்த நாளில் கர்த்தர் அவளுடைய வாயை திறந்து தகப்பனை அவள் கண்டதே கிடையாது. தகப்பனுடைய பெயரை ஆண்டவருடைய வாயில கற்றுக் கொடுத்தார்.
அவள் தொடங்கினா நிக்க நிக்க நிக்க, இது என்ன புது பாஷையா இருக்கேன், கொஞ்சம் நேரம் நிக்கல் 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 நிக்கல்சன் என்று சொல்ல அப்பாவுடைய பெயரை அவளுக்கு ஆண்டவர் சொல்லி, என் மகனே, உன்னை இந்த மந்தையை மேய்க்கும்படியாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று அவர் பேசினார். என்னோட தகப்பனும் அப்படி கையை தட்டவில்லை. அவர் வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருந்தார். ஆண்டவரே, ஊழியத்துக்கு நான் தகுதி இல்லை, என்னை அழைக்க வேண்டாம். நான் தகப்பனுடைய ஊழியத்தின் காலத்தில் பட்ட பாடுகள் எனக்கு தெரியும், வேலை செய்து கொண்டே நான் ஊழியத்திலே அமர்வேன் என்று சொல்லி போட்டார். அவளோ முழங்கால் எங்கேயோ இருந்த அவள் முழங்காலிலேயே கடந்து போகும். தகப்பன் யார் என்றும் அவளுக்கு தெரியாது. ஆனால் ஆவியாளர் அவளை டைரக்ட் பண்ணி முழங்காலில் போய் என்னோட தகப்பனை கையை பிடித்து கொண்டு வந்திருக்கிறார் பாருங்க, சீஃப் கெஸ்ட் ஊழியக்கார். இன்னொரு போதகரும் மேடையில் அமர்ந்திருக்கார். அவர் தான் அபிஷேகம் பண்ண கூட்டமே நடக்குது. ஆனால் அந்த சீஃப் கெஸ்ட் அண்டையில் என் அப்பாவுடைய கையை கொண்டு போய் கொடுத்து, இவர் தான் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று அங்கே அவர்கள் அங்கீகரித்தார். இங்கே கைத்தட்டுறீங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட வந்த ஊழியக்காரர் கைத்தட்டிப்பான்னு நினைக்கிறீங்களா? ஆனால் அவர் தெய்வ மனுஷன்தான். அவர் ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து இது தெய்வ சித்தம் என்று அவர் இவரை அபிஷேகம் பண்ணுங்கள் என்று அபிஷேகம் கொடுத்தார். அல்லேலூயா. தகப்பன் அழுது கொண்டு, எனக்கு என்ன தகுதி இருக்கிறது ஊழியம் செய்ய? எனக்கு எந்த விதமான வேத கல்லூரியின் படிப்பு கிடையாது என்று என் தகப்பன் அழும்பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அந்த ஒரு வார்த்தை கடந்த கிழமைக்கு முந்தின கிழமை 50வது கோல்டன் ஜூபிலி கொண்டாடினோம். அந்த ஒரு வார்த்தை தான் 50 வருஷமாய் கர்த்தர் ஊழியத்தை கட்டி எழுத கர்த்தர் பலனை தந்தார். அந்த நடந்து 3 மாதங்களுக்கெல்லாம் அந்த சபையை நடத்த வந்தார் பாருங்க, ஹார்ட் அட்டாக்ல மரித்து போனார். யாருக்குமே தெரியாது, நம் தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு என்னோட தகப்பன் ஊழியத்தை ஜெபத்தில் தான் கட்டினார். வேறு எந்த பிளான், எந்த ஊரிலையோ யாரோ சொன்ன பிளான்ல ஊழியத்தை கட்டலை, ஜெபத்தில். பைபிள் காலேஜில் நாங்கள் பல பாடங்களை படிப்பிக்கிறோம். உங்களுக்கு தான் தெரியுமே, எஸ்கட்டாலஜி, நியூமட்டாலஜி, எல்லா டாலஜி தான். ஆனால் இன்னொரு பாடத்தையும் அவளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். அது என்ன தெரியுமா? நியாலஜி. முழங்காலில் கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாய் பெற்றுக் கொள்வதுதான். அல்லேலூயா. அதனால்தான் 1800 வாலிபர்கள் இன்றைக்கு வல்லமையாய் ஊழியம் செய்ய கர்த்தர் அற்புதம் செய்து கொண்டு வருகிறார். கல்லூரியில் படித்த ஒரு வாலிபன் தன்னுடைய ஊழியத்தில் பிளட் கேன்சர் உள்ள ஒரு சின்ன பொடியனுக்காக இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னு அவ்வளவுதான் ஜெபம் பண்ணார். டாக்டர்கள் ரிப்போர்ட் எல்லாம் 0 ஆகிவிட்டது. அவன் சுகமான சுகதேகியாய் கர்த்தரனை மாற்றினார். என்ன ஒருவனுடைய வாழ்க்கையில அவனுடைய லங்ஸ் எல்லாம் சுருங்கி விட்டது. அவனுக்காக சும்மா தலைமையில கையை வச்சு எல்லாம் பலவீன தாவி வெளியே போ என்று அவர் சொல்லி ஜெபித்து அடுத்த நாள்ல டாக்டர்கள் அவளால் விளங்கி கொள்ள முடியல. ஆனால் மனுஷரால் கூடாதது. ஹல்லேலூயா. அவர் அதுக்கு நான் பெரிய கையை தட்டணும் ஐயா. வேதத்தில் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் எல்லா வசனங்களையும் நான் வாசிக்க போறதில்லை. ஆனால் முதல் 7ஆம் 8ஆம் வசனங்களை யாராவது எடுத்தவர்கள் சத்தத்தை உயர்த்தி வாசியுங்கள். 2 Kings chapter 2 verse 7 and 8. தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இருபக்கமாய் பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். இன்னும் 2 பேர், 7 ஒருவர் வாசிங்க, 8ஆம் வசனம் இன்னொருத்தர், 2 பேர் வாசிங்க தயவுசு. அதே வசனங்கள் தான் இன்னொரு முறை வாசிங்க. தீர்க்கதரிசியின் புத்திரரில் 50 பேர் போய்
தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் ஜோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறைக்கு தண்ணீரை அடித்தான். அது இருபக்கமாய் பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரைவழியாய் அக்கறைக்கு போனார்கள். இன்றைக்கு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, எலியா நம்மை போன்று பாடுள்ள மனுஷன். இன்னைக்கு உனக்கு பாடு இருக்கிறது நினைக்கிறாயா? கர்த்தர் எலியாவாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவன் பாடுள்ள மனுஷனாய் இருந்தாலும் அந்த பாடுகளை அவன் நம்பி வாழவில்லை. அவனுடைய கண்கள் எல்லாம் தன்னை அழைத்த தெய்வன் மேலே இருந்தது. அல்லேலூயா. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இன்னைக்கு நான் வேத கல்லூரிக்கு படிக்கும்படியாக என்னை ஒப்பு கொடுத்திருந்தேன். அந்த நாட்களிலே நான் எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் நான் முடித்துவிட்டு கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று என்னை அர்ப்பணித்தேன். நான் முதல் வருடம் படித்து கொண்டிருக்கும் பொழுதும் என்னுடைய டெர்மினல் எக்ஸாமிலே நான் டாப் மார்க்ஸ் வாங்க வேண்டும் என்று சொல்லி 48 மணி நேரம் என்னுடைய புக்கை நான் விடாதபடி இரவும் பகலும் நான் விழித்து படித்தேன். என்னுடைய யூனிவர்சிட்டியிலே நான் டாப் மார்க்ஸ் வாங்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் என்ன முடியல. அதனாலும் நான் எக்ஸாமுக்கு படித்து எக்ஸாம் ஹாலில் போனேன். அங்கே ஆன்சர் ஷீட் கொடுத்தாங்க, பேரும் எழுதிட்டேன். அங்கே கொஸ்டின் வந்தது, 7 கொஸ்டின்ல நீங்கள் 5 எழுதினால் காணும் என்று அந்த கொஸ்டின்ல. ஆனால் எனக்கு 7க்கும் ஆன்சர் தெரியும். ஆனால் 7 எழுதலை. ஆனால் எடுத்து நான் என்னுடைய கொஸ்டினர் எடுத்து எழுத ஆரம்பித்தேன். என்னுடைய கம்ப்யூட்டர் கிராஷ் ஆகிவிட்டது. முற்றிலுமாக ஒரு வார்த்தை கூட எனக்கு ஞாபகம் இல்லை. நல்ல வேளை என் பேரை மாத்திரம் எழுதிட்டேன். ஒரு காரியம் எனக்கு ஞாபகத்துக்கு வரல. அழுது கோபப்பட்டேன். என்ன செய்தாலும் எழுதினா தானே மார்க் கிடைக்கும். ஒன்றும் எழுதல. பிளாங்க் ஷீட் பேப்பரை கொடுத்து விட்டு அதிக வேதனையோட துக்கத்தோடு நான் என்னுடைய அறைக்கு வந்தேன். யார் என்னோடு பேசினாலும் நம்மளை இயேசுவேன். Don't talk to me. I'm not ready to talk to anyone. ஆண்டவர் மேலேயும் கோபம். ஆண்டவர் don't talk to me. 3 மணி நேரம் நான் கூலாக ஆண்டவர் காத்து கொண்டிருந்தார். நான் கூலான உடனே, மகனே you're still angry? கொஞ்சம் கூலாச்சு. என்ன ஆண்டவரே இப்படி செய்து விட்டீர்? நான் செய்யலப்பா, நீ தான் செய்த. ஆண்டவர் சொன்னார், பைபிள் எடுத்து வாசி மகனே. 71ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனம் ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுகிறது? In you, O Lord, do I put my trust. Let me never be put to confusion. கர்த்தாவே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், ஒருபொழுதும் வெட்கமடைய, தமிழ வெட்கமடையாதபடி செய்யும் என்று சொல்றது. ஆங்கிலத்தில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல சொல்லுகிறது, let me never be put to confusion. என்னை குழப்பமடையாதபடி செய்யும். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற குழப்பத்துக்கெல்லாம் காரணம் வேற யாரும் இல்லையா, நம்ம தான். சில மெடிசன் எடுத்து பாருங்க, ஆன்டாமைசின், நியோமைசின், கடைசியில் என்ன முடியுது? சின்னு நம்ம பாவத்தையே காட்டுது மாத்திரை. இன்னைக்கு ஆண்டவர் என்னை சொன்னார், உன்னுடைய குழப்பம்தான் உன்னுடைய தோல்விக்கு காரணம். ஏனென்றால் உன்னையே உயர்த்தி உன் படிப்பை உனக்கு விக்கிரகமாய் மாற்ற நீ நம்பினாய். ஆனால் அது உன்னை ஏமாற்றி விட்டது. உடனே முழங்கால் படியிட்டேன், அழுது ஆண்டவர் பாதத்தில் சொன்னேன், ஆண்டவரே என்னுடைய எல்லா படிப்பை நான் 0வா மாற்றுகிறேன். அல்லேலூயா. இங்க 0க்கு வேல்யூ இருக்கா? இந்தியாவில் இல்லை, ஆனால் இங்க இருக்கா? 0க்கு ஒரு வேல்யூ கிடையாது. செக்கு, நீங்க செக் எழுதி 0 கொடுத்து பாருங்க, செக்யூரிட்டி பிடிச்சிட்டு போவான். ஏனென்றால் 0க்கு வேல்யூ இல்லை. ஆண்டவர் சொன்னார், உன்னை 0வா மாத்துகிற வரைக்கும் உன்னை நான் உயர்த்த முடியாது. உடனடியாக ஆண்டவரே, நான் அக்கார்டியன் விளையாடுவேன், பியானோ அக்கார்டியன். ஆனால் ஐ எம் லெஃப்ட் ஹேண்டர், அதுல மாத்திரம்தான். ஆனா அக்கா பாஸ்டர் அம்மா அவங்க எல்லாவற்றிலும் லெஃப்ட் ஹேண்டு தான். ஆனாலும் நான் அந்த அக்கார்டியன் அழகாய் விளையாடுவேன். ஆனால் அதை நான் யாருக்கும் வெளிப்படுத்த மாட்டேன் அந்த நாட்களிலே. அப்படிப்பட்ட நாளில் ஆண்டவர் சொன்னார், அவனுடைய மியூசிக் எல்லாம் 0வாய் மாற்று என்று சொன்னார்.
மற்ற என்னுடைய எல்லா தாளுந்துகள், என்னுடைய எபிலிட்டிஸ் எல்லாவற்றையும் ஜீரோவாய் மாற்றினேன். இப்ப 4 0 ஆயிடுச்சு. என்னுடைய படிப்பு, என்னுடைய மியூசிக், என்னுடைய எபிலிட்டி, என்னுடைய தாளுந்துகள் ஜீரோவாகிவிட்டது. கர்த்தர் சொன்னார், என்னை நம்பர் 1 நீ வைக்கும் பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில மேன்மையை கொடுப்பேன் என்று. 4 0க்கு வேல்யூ கிடையாது. ஆனா அந்த 4 0க்கு முன்னால 1 போட்டால் அந்த 4 0க்கு கர்த்தர் வேல்யூ கொடுக்கிறார். அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் செய்ய சொன்னார். எப்போது நான் கர்த்தராகிய தேவனை முதன்மையா வைத்தேனோ அந்த வருடத்துல மாத்திரமல்ல, என்னுடைய ஃபைனல் இயர்லயும் கோல்டு மெடலோட பாஸ் பண்ண கர்த்தர் பலன் தந்தார். அந்த வருடத்தில் மியூசிக் காம்படிஷன் வைத்தார்கள். சித்தார், கிட்டார், என்னென்னமோ இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டு வந்து எங்க கல்லூரியில 6000 பேர் படித்தார்கள். அந்த 6000 பேர் தன்னுடைய தாளுங்களை காட்ட ஒரு நாள் வந்தது. நான் வேற ஒன்றும் செய்யல. என்னோட அக்காடியனை கொண்டு தலைக்கடாய் திருப்பி நான் வைத்து ஒரு பாடலை வாசித்தேன். யாருக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைத்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க நினைக்க மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு நான் தரமாட்டேன். அது எனக்கு தான் கிடைச்சது. அந்த முழு 5000 பேர் 6000 பேருக்கு மத்தியில கர்த்தனை உயர்த்தினா. ஏன் தெரியுமா? கிறிஸ்துவை நம்பர் 1 வாழ்க்கையில வைத்தேன். இந்த எலியா அங்கே பிரவாகித்து வருகிற அந்த யோர்தான் அண்டையில போய் அங்கே தேவ சமூகத்தில் அவன், எலியா என் தேவன் எங்கே என்று அவன் கேட்கல. அவனுக்கு தெரியும் தேவன் தன்னோடு கூட இருக்கிறதை. அல்லேலூயா. அதனால அவன் தன்னுடைய சால்வை எடுத்தான், அந்த தண்ணீரை அடித்தான். வேதம் சொல்லுகிறது, அந்த வசனத்தின் கடைசி பாகத்தில் வாசிங்க, 8ஆம் வசனம் இன்னொரு முறை வாசிங்க. அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இருபக்கமா பிரிந்தது. அவர்கள் இருவரும் உறந்த தரைவழியா அக்கறைக்கு போனார்கள். தண்ணி கடந்து போயிட்டாங்க, என்ன இருக்கும்? வேறு இருக்கும், ஃப்ளஷ் இருக்கும். ஆனா பைபிள் சொல்லுது, ஆண்டவர் தண்ணீரை பிளந்தது ஒரு அற்புதமானால் அந்த தண்ணீரை தரைமட்டமா மாற்றினது இன்னொரு அற்புதமாய் கர்த்தர் மாற்றுகிறார். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு உன்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கும் பொழுதோ கர்த்தர் ஒரு அற்புதம் செய்து விடுகிறது இல்லை. சிலர் வாழ்க்கை முழுதும் அந்த ஒரே அற்புதத்தை சொல்லிக்கொண்டே செத்து போவாங்க. ஆனா கர்த்தர் ஒவ்வொரு படியில நீ கர்த்தருக்கு உண்மையாய் நிற்கும் பொழுதோ ஒவ்வொரு படியிலையும் கர்த்தருக்கு அற்புதம் செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். அதனால்தான் ஒரே நேரத்தில் கர்த்தர் எல்லா வழிகளையும் காட்டுகிறது இல்லை. இன்றைக்கு நீங்கள் வைத்திருக்கிற ஜிபிஎஸ் நேவிகேட்டரை பார்த்தீர்களானால் ஒரு கட்டத்துக்கு தான் அது டைரக்ஷன் கொடுக்கும். எல்லா டைரக்ஷன் ஒரே நேரத்தில் கொடுத்தா நம்ம மயங்கி விழுந்து விடுவோம். ஆனால் அது போகிற வரைக்கும் அதன் பிறகுதான் டேர்ன் ரைட், டேர்ன் ரைட். நீ டேர்ன் ரைட் சொல்லி லெப்ட் திருப்பினா அது நமக்கு கொட்டுகிறது இல்லை. ஆனா அது சொல்லுகிறது ரீகால்குலேட்டிங் யுவர் ரூட் அகெயின். எவ்வளவு நல்ல மெஷின். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம அப்படி வைத்தா நல்லா இருக்கும் இல்லையா? ஆனாலும் இன்றைக்கு எத்தனை பழ விட்டாலும் கர்த்தர் நம்ம இன்னும் அன்பாய் நடத்தி கொண்டு வருகிறவன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். எலியா கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நடந்தவன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ சத்தங்கள் கேட்கிறது, எத்தனையோ சத்தம் இந்த உலகத்துல துணித்து கொண்டு. காலையில் எழும்புங்க, நீ எழும்புறதுக்கு முந்தி பறவைகள் எல்லாம் எழும்பி விடுகிறது. ஐயா, என்னுடைய தகப்பன் ஒரு தீர்மானம் செய்தார். ஆண்டவரே, உலகத்தார் எழும்புவதற்கு முன்னதாக, முகமதிய அல்லாவை முல்லா கூப்பிடுவதற்கு முன்னதாக நான் உம்முடைய ஸ்தானத்தில் எழும்புவேன் என்று சொல்லி அவர் 4 மணிக்கெல்லாம் எழுந்து முழங்கால் படியிட்டு ஒவ்வொரு குடும்பத்தின் ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகளுக்காக, மனைவி பிள்ளைகள், மருமக்க பிள்ளைகள் எல்லாரும் பேர் சொல்லி ஜெபிப்பார். 850 பேர் தான் எங்க சபையில் இருக்கிறாங்க. அவங்க பேர் சொல்லி முடியறதுக்குன்னா 2 டீ குடிக்க வேண்டியதா இருக்கு நாம. ஆனால் அவர் முழங்காலியே நின்று ஜெபித்து அவர் ஊழியத்தை கட்டினவர். ஒவ்வொரு சனிக்கிழமை என்னுடைய தகப்பன், எங்களுக்கு அப்போ சொந்த கட்டிடம் இல்லை, ஒவ்வொரு சனிக்கிழமை அவர் என்ன செய்வார், 4 லீடர்ஸ், சபை லீடர்ஸை கூட்டிக் கொண்டு, அந்த காலத்தில் இந்த கெரோசின் லைட் இருக்கும், பெட்ரோமெக்ஸ் லைட், அதில் எண்ணெய் ஏற்றிக்கொண்டு என்னதான் எண்ணெயை சேர்த்தாலும் 4 மணிக்கு மேலே, 4 மணி நேரத்துக்கு மேலே அது எரியாது.
அதை மலை உச்சிக்கு, யாரும் வாசம் செய்யாத ஒரு மலை உச்சிக்கு போய் இந்த 3 பேரும் அப்பா 4 பேரும் முழங்கால் படியிட்டு முழுவதும் ஜெபிப்பார். சனி இரவு முழுவதும். அந்த சனி முழுவதும் ஜெபித்தனால் தான் சனியன் ஒழிந்தது. அல்லேலூயா. அந்த ராத்திரி முழுவதும் அவள் ஜெபிக்கிற வேளையிலே அடுத்த நாள் காலை 5 மணிக்கு இந்த ட்வைலைட் வருது பாருங்க, வெளிச்சம். அப்ப இறங்கி வந்து ஆலயத்துக்கு குளிச்சு ஆண்டவர் சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பாரு. அங்கே பிசாசுகள் வியாதிகள் தானாக ஓட ஆரம்பித்தது. ஏனென்றால் அபிஷேகத்தால் நுகங்கள் முறிக்கப்படுகிறது. இன்றைக்கு வேற ஒன்று நீ கேட்க வேண்டியதில்லை. ஐயா என்னை நிரப்பம் என்று நீ கேட்டீங்கன்னா போதும், கர்த்தர் உனக்கு தேவையெல்லாம் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியா ஜெபித்து கொண்டு இருக்கிற வேளையிலே வந்த லீடர்ஸ் எல்லாம் அபிஷேகம் நிறைந்த லீடர்ஸ். ஒரு லீடர் தீர்க்கதரிசனமாய் அவர் உரைக்க ஆரம்பித்தார். என் மகனே, உனக்கு நான் விஸ்தாரமான ஒரு பெரிய சர்ச் சபையை நான் தருவேன் என்று அந்த லீடர் தீர்க்கதரிசனமாய் சொன்னதை என் தகப்பன் அப்படியே கண்ணீரோடு ஏற்றுக்கொண்டார். ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற வேளையில சில 5 வருஷங்களாக ஸ்வீடன்ல இருந்து ஒரு ஊழியக்காரர் எங்களை எப்படி கண்டுபிடிச்சார் எங்களுக்கு தெரியாது. அவள் எங்களோட வந்து ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூ என்று சொல்லி எங்கள் ஊரிலேயே எங்கள் சாப்பாடை சாப்பிட்டு என்னுடைய தகப்பனுடைய அதே சட்டையை போட்டுக்கொள்வார், வேட்டியும் கட்டி கொள்வார், வெள்ளைக்கார். ஆனாலும் ரொம்ப சிம்பிள் லைஃப்ல இருக்கும்பொழுதோ ஒரு நாள் எங்கள் அப்பாவுடைய தோளில் கையை போட்டுக்கொண்டு மை பிரதர், I want to build you a small church which can hold about 250 people என்று அப்பா இடத்துல சொன்னார். நாம இருந்த கையை குலுக்கி கட்டி பிடிச்சி தேங்க்யூ காட் ஆன்சர்ட் ஆஃப் ப்ரேயர்னு சொல்லியிருப்பேன். எங்கள் அப்பா சொன்னார் நோ தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டார். அவர் இந்த இந்தியனுக்கு என்னுடைய இங்கிலீஷ் என்ன ஆகலை, விளங்கலை என்று சொல்லி நோ 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 யூ டோன்ட் பே, ஐ பே அண்ட் பில்ட் யூ ஆன் மை ஓன் காசு. எங்கள் அப்பா சொன்ன விளக்க வேண்டாம், என்னை முதல்ல சொன்னதே விளங்கி விட்டது, ஆனால் அது வேண்டாம் என்று சொன்னார். அப்போ அவருக்கு ஆச்சரியம், ஏன் வேண்டாம் என்று சொல்லுகிறீர்? அப்போது என் அப்பா சொன்னார், ஞாபகம் இருக்கா, தீர்க்கதரிசனம் என்ன சொன்னாரு, மை சன் ஐ வில் கிவ் யூ அ பிக் சர்ச். அப்போ என் அப்பா சொன்னார், என் தேவன் என்னோட பேசினது பெரிய ஆலயத்தை கொடுப்பேன் என்றார். அவர் கோபித்து கொண்டார், ஊரை விட்டு போயிட்டார். நீ சிலர் கோபித்துக்கிட்டு வீட்டை விட்டு போகிறாங்க ஆட்கள் சிலர் இருக்காங்க. ஆனாலும் அவர் கோபித்து கொண்டு ஊரை விட்டு போயிட்டார். எங்களை ஒன்றும் சொல்லலை. ஆனால் எங்களுடைய தகப்பன் தேவனுடைய சித்தத்தை அறிந்ததுனால கர்த்தர் சொன்னால் செய்வார் என்ற ஒரு உறுதியோடு ஊழியத்தை ஆரம்பித்தார். அப்போ இருந்த ஆட்கள் 100 பேர் தான், 150 மாறினது, 250 மாறினது. 6 வருஷம் கழித்து ஒரு கம்யூனிகேஷன் கிடையாது. ஒரு டெலிகிராம் அடித்து நிக்கல்சன் கம் அண்ட் see me in டேவிஸ் ரோடு என்று பெங்களூர்ல அவர் அட்ரஸை கொடுத்திருந்தார். அப்பா இன்னும் 2 லீடர்ஸை கூட்டிக் கொண்டு போய் பார்க்கும் பொழுதோ அந்த அம்மாவும் அந்த ஐயாவும் கண்ணீரோடு சொன்னாங்க, பிரதர் நிக்கல்சன், இட்ஸ் ட்ரூ வாட் காட் ஸ்போக் டு யூ. கர்த்தர் உங்களோடு பேசின உண்மையான வார்த்தை. என்ன நடந்தது என்றால், அந்த 5-6 வருஷம் தொடர்பில்லாமல் இருந்தாங்க பாருங்க. அவர் ஒவ்வொரு ஊழியத்தை எடுத்தார், வளரவில்லை. பிள்ளைகள் எல்லாம் வியாதிப்பட ஆரம்பித்தார். தன்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை அவருக்கு. அப்போ அதோட மூத்த மகன் டாக்டர் அவர் இடத்துல சொல்லி இருக்கிறார், டேடி யூ பெட்டர் கோ பேக் டு இந்தியா அண்ட் பில்ட் தட் பிக் சர்ச் ஃபார் பாஸ்டர் நிக்கல்சன். நீ அதை செய்கிற வரைக்கும் இந்த நிந்தை நீங்காது என்று அங்கே அவர் சொல்லி இருக்கிறார். அவர் ஸ்வீடனை விட்டு ஆஸ்திரேலியா வரைக்கும் போய் நைட் வாட்ச்மேனா சாதாரண வேலைகளை செய்து ஒரு பெரிய தொகையை அப்பாவுடைய கையில கொண்டு வந்து கொடுத்து, பிரதர் கோ அண்ட் பில்ட் தட் பிக் சர்ச் ஃபார் காட். இன்னைக்கு கர்த்தர் சொன்னவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். என்னோட கூட சொல்லுங்க, என் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர். அப்ப அவர் உணவுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற ஒரு கையை தட்டு, எவ்வளவு நிறைவேற்றி இருக்கிறார் அதுக்கு தகுந்த மாதிரி கைகளை தட்டுங்க. உங்களுக்கு தெரியும், எலிசா பின்தொடர்ந்து வருகிறவனை பார்த்து கேட்டான், ஏன்பா என்ன பின்தொடர்ந்து கொண்டே வருகிறாய், என்ன வேண்டும் உனக்கு? அப்பதான் இந்த எலியாவை பார்த்து எலிசா சொல்லுகிறான், ஐயா இன்றைக்கு 9ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு
எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். இது எப்படி இருக்குன்னா, நீங்க பாஸ்டர் கிட்ட போய், பாஸ்டர் நீங்க வச்சிருக்கிற காரை போல எனக்கு 2 கார் வேணும் அப்படின்னு கேட்கறதுல தவறு இல்லை. ஆனா உங்க கார் எனக்கு வேணும்னு கேட்கறது ஒரு பெரிய பலன் நினைக்கிறேன். ஆமே, உங்களுக்கு அது படியா தெரியாதோ? கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. ஆனால் இவன் கேட்டது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கேட்டான். அவன் கேட்டது, ஐயா உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆவியின் வரங்களின் வல்லமை எனக்கு எப்படி கிடைக்க வேண்டும்? 2 portion. இந்த ரட்டிப்பு என்று சொல்லுகிறது. நேற்று அந்த ஊர் பெயர் தெரியல, பாஸ்டர் என்னை கொண்டு போனார். அங்கே கர்த்தர் ஒரு விசேஷமான செய்தியை கொடுத்தார். தேவனுடைய வலது கரத்தின் ஆசீர்வாதம் என்று சொல்லி. யூதர்கள் குடும்பங்களில பார்த்தீர்களானா, மூத்த மகன் சேஷ்ட புத்திர பாகத்துக்கு சொந்தக்காரன். அவனுக்கு என்ன உரிமை, அப்பாவுடைய சொத்து உரிமை இருக்கிறதோ அதுல 2 பங்கு அவனுக்கு சேரும். உதாரணமாக, அவர் ஐஸ்கிரீம் கோன் வாங்கி கொண்டு வருவார் என்று சொன்னால், என்ன பேர், கார்னெட்டாவா, ஏதோ ஒரு ஐஸ்கிரீம் அது வாங்கி கொண்டு வருவாரானா, மூத்த மகனுக்கு 2 கொடுக்கணும், இளைய மகனுக்கு 1 கொடுக்கணும். உங்க பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்வார்களோ இல்லையோ, அது அவருடைய முறைமை. ஆனாலும் தேவனுடைய வழிகள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இயேசுவின் உரிமைகளை எல்லாம் என் பிதாவாகிய தேவன் அவருடைய அதிகாரத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் எடுத்து அதை 2 மடங்காக்கி, ஒன்றத்துக்கு உதவாத இருக்கிற உனக்கும் எனக்கும் கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அதனால்தான் நீ நானும் இயேசு கூப்பிட கூட முடியல. கல்வாரி சிலுவையில என் தேவனே என் தேவனே என்று அழுதார். அப்பாவை தேவன் என்று கூப்பிட்டார். ஆனா நீ நானும் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான் என கொடுத்திருக்கிறார். இது எங்க இருந்து வந்தது? என் தகப்பனுடைய 2 மடங்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த எலியா தேவன அதிகாரத்தின் வார்த்தை பெற்றவன். அது எலிசா கேட்கிறான், உங்க அதிகாரத்தின் ஆசீர்வாதம் எனக்கு எப்படி வர வேண்டும்? 2 மடங்கு வர வேண்டும். நீங்க ஒரு மனுஷனை சுகமாக்கினா நான் 2 மனுஷனை சுகமாக்குவேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய சித்தம் வேறு, மனுஷனுடைய திட்டம் வேறு. இன்றைக்கு நீ தேவனுடைய சித்தத்துக்கு உன்னை அர்ப்பணிக்கும் பொழுதோ, கர்த்தர் நாம் நினைப்பதற்கும் நாம் யோசிப்பதற்கும் அதிகமாய் செய்ய கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அது நிறைவேற வேண்டுமானால் அவருடைய சித்தத்தின் கீழே வர வேண்டும். ஒரு 100க்கு அதிபதி உங்களுக்கு தெரியும். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு வீட்டுக்கு போய் நீங்க வாசி 1 இருந்து 6 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. அந்த பாகத்தில் பார்க்கும்போது இந்த 100க்கு அதிபதி இயேசுவிடத்தில் ஓடி வந்து, அங்க சொல்லப்படுகிற ஒரு வேலைக்காரனை அனுப்பினான் என்று. ஆனால் மத்தேயுல சொல்லப்படு அவனே ஓடி வந்து இயேசுவினிடத்தில் வந்து, ஐயா என் வேலைக்காரன் மரண தருவாயில் இருக்கிறான் என்று சொல்லி, ஐயா என்னுடைய வேலைக்காரன் சுகமாகும்படியாக நான் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்ன பொழுது இயேசு சொன்னார், நான் வந்து அவனை சுகமாக்க வருகிறேன் என்று சொன்னார். வேதம் அந்த இடத்தில் சொல்லுகிறது, அவள் வீட்டுக்கு போகிற வழியிலே அவன் ஆள் அடிப்பி, ஐயா நீ வர வேண்டாம். உடனே அவன் வந்து சொன்னான், நான் உம்முடைய பிரசன்னம் என் வீட்டிலே வந்து நீங்கள் வர நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை சொல்ல, ஸ்பீக் a word. இன்னைக்கு வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லலாமா? வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. ஐயா 1.5 வருஷங்களுக்கு முன்பாக நாங்கள் 3 நாள், ஒவ்வொரு மாதம் 3 நாட்கள் உபவாச கூட்டம் வைக்கிறோம். ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு வருகிற ஆட்களை காட்டிலும் எங்கள் உபவாச கூட்டத்துக்கு கர்த்தர் கூடுதலான ஆட்களை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் உபவாச ஜெபத்தின் வல்லமை அவள் கற்றுக்கொண்டு இருக்கிறார். அப்படி உபவாச கூட்டம் நடத்தி கொண்டிருக்கும் முதல் நாளிலேயே 1 மணிக்கு கூட்டம் முடிஞ்சது. திடீரென்று ஒரு ஆள் ஓடி வந்தார். ஐயா, நம்ம சபையை சார்ந்த இந்த சகோதரன் ஆஸ்பத்திரியில் மரண தருவாயிலே மரித்து கொண்டு இருக்கிறான் என்று சொன்னார். என்ன விஷயம் என்று கேட்டபோது,
அந்த சகோதரன் வேலை ஸ்தலத்தில் இருக்கும் பொழுதோ அவருடைய அதிகாரி அவனுக்கு தண்ணீர் சூடாக்கி கொள்ள மற்ற காரியங்களுக்கு என்னிடத்தில் நிறைவான விறகு இருக்கிறது, ஃபயர்வுட், நீ எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு போ என்று அவனை அனுப்பினார். இந்தியாவில் ஒரு டன் விறகு அங்கே 5000 ரூபாய்க்கு கூடுதலாக தான் இருக்கிறது. இவனுக்கு இலவசமாக கொடுத்தான். உடனே அவன் மகிழ்ச்சியோடு எடுத்து கொண்டு இருக்கும் போதோ ஒரு கோப்ரா, ஒரு நல்ல பாம்பு, அதுக்கு ஏன் அந்த நல்ல பாம்புன்னு பேர் வச்சிருக்கிறான்னு தெரியல, ஆனால் அந்த பாம்பு அவனை தீண்டி விட்டது. அவன் ஒரு காலத்தில் அதை வணங்குறவனாக இருந்ததுனாலே தன்னுடைய மனைவி இடத்துல என்னை பாம்பு கடித்து விட்டது என்று சொல்லவில்லை, பூச்சி கடித்து விட்டது என்று சொல்லியிருக்கிறான். ஏனென்றால் அவர்கள் அந்த பேரை கூட உச்சரிக்க மாட்டார்களாம். இப்போ வீட்டில் பூச்சி தானே கடிச்சிருக்கிறது என்று மனைவி அதை லேசாக விட்டு விட்டா. இவன் கட்டிலையில் படுத்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் ஏற ஆரம்பித்தது. இதை கண்ட ஒரு சின்ன பொடியன் ஓடி ஆண்டி, அங்கிளை கடிச்சது பூச்சி அல்ல, ஒரு சர்ப்பம், நல்ல பாம்பு தான் கடித்து விட்டது என்று சொன்னான். உடனே அந்த மனைவி அங்கலாய்த்து ஒரு ஆட்டோ ரிக்ஷா, இந்தியாவில் பார்த்துருப்பீங்க, அதோடைய ஸ்பீடு 25 கிலோமீட்டர் தான். அந்த ஆட்டோ ரிக்ஷா பிடித்து அவரை அமர்த்தி எங்கள் பட்டணத்துக்கு கொண்டு வந்தார். அதுக்கெல்லாம் 1.5 மணி நேரம் கடந்து போய்விட்டது. விஷம் சரீரத்தில் ஏறினதுனால டாக்டர் பார்த்து பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிழைக்க மாட்டான்னு அனுப்பிடுவாங்க. இவங்க அவசரப்பட்டு ஒரு டாக்ஸியை பிடித்து இன்னொரு கோலார் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டணத்தில் பெரிய ஆஸ்பத்திரியில் கொண்டு போகும்பொழுதே மயங்கி விட்டான், சுவாதீனம் இல்லை. அப்படியா அவன் கொண்டு போகும்பொழுதோ இன்டென்சிவ் கேரில் அவனை போய் அமர்த்தினாள். டாக்டர் டெஸ்ட் பண்ணார்கள், விஷம் பிளட்ல முழுமையாய் கலந்து விட்டு இருந்தது. டாக்டர் சொன்னார்கள், ஒரு விலையேற பெற்ற மருந்தை நாங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுகிறோம், அதனுடைய ரெஸ்பான்ஸ் 24 ஹவர்ஸில் தெரிய வேண்டும், அப்படி இல்லை என்று சொன்னால் we are sorry அப்படின்னு சொல்லிவிட்டார். அப்போதுதான் எங்களுக்கு ஃபோன் பண்ணார். ஆனால் முழங்காலில் நியாலஜியை கற்றுக்கொண்டு இருக்கிறோம் அல்லவா, அங்கே முழங்காலில் நின்று ஆண்டவர் சமத்தில் அழுது ஜிபிக்க ஆரம்பித்தோம். அப்போது எங்களுடைய கிளை அந்த இடத்து ஊழியக்காரனை அனுப்பி, நீ அங்கே நில், அவரை இன்டென்சிவ் கேரில் உள்ள அனுப்பவில்லை, ஆனால் வெளியே நின்று அந்நிய பாஷையில் பேசி கொண்டு ஜெபித்து கொண்டு இருந்தார். அந்த வேளையில் நான் ஜெபித்து கொண்டு இருக்கிற வேளையில் 24 மணி நேரம் சுவாதீனம் இல்லை, செத்த பிணம் போல அங்கே விழுந்து கிடந்தார். ஆனாலும் அடுத்த நாள் த செகண்ட் டே இங்கே ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிறது. அவர் செத்து போன நிலைமையில அந்த வென்டிலேட்டர் எல்லாம் போட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் கர்த்தர் அந்த செத்து போன மனுஷனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். சொப்பனத்தை நம்பாதீங்க, ஆனா தரிசனத்தை நம்பலாம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, இந்த தானியேலுக்கு ராக்காலத்தில் தரிசனத்தில் கர்த்தர் தன்னுடைய ராஜாவின் கனவை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இந்த மனுஷன் மரித்து கிடந்து அவனுக்கு ஒரு தரிசனம் வந்தான். அதில் இயேசுவை பார்க்கிறான், இரு கரங்களை விரித்தவராக அவர் மேலிருந்து இவனை கீழே பார்த்து சிரித்து கொண்டிருந்தார். அவன் தரிசனம் இயேசுவே என்று அவன் கூப்பிட்ட அந்த நிமிடத்தில் இயேசுவின் சரீரத்தில் தலையில் இருந்து 3 சொட்டு ரத்தம் அந்த அவனுடைய சரீரத்து மேலே விழுந்ததை அவன் உணர்ந்தான். அந்த ரத்தம் அவன் சரீரத்தில் விழுந்த உடனே தன் கையில் எல்லாம் டியூப்ஸ் போட்டிருக்கிறார்கள், முகத்தில் டியூப்ஸ் போட்டிருக்கிறார்கள். அதை பீத்து போட்டு இயேசுவே தேங்க்யூ ஜீசஸ் என்று குதித்து சத்தமிட்டு இருக்கிறான். அதை பார்த்து அந்த நர்ஸ் நினைத்தால் இவன் கடைசி எல்லாம் முடிந்தது என்று சொன்னான் என்று சொல்லி டாக்டரை கூப்பிட ஆரம்பிச்ச. இவன் என்ன சத்தம் போடுகிறான் என்று தெரியவில்லை. டாக்டர் பார்த்தால் 40 மணி நேரம் செத்து கடந்தவன் தன்னுடைய பெட்டில் உட்கார்ந்து கூட இருந்தான். ஹல்லேலூயா. மனுஷரால் கூடாதது என் தேவனால் இது எப்படி நடந்தது? ஒரு வார்த்தை, ஆண்டவர் வார்த்தை கூட சொல்லல, 3 சொட்டு ரத்தமே அவன் மேல விழுந்தது. அவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறான். இன்றைக்கு இதே பிள்ளைகளே, இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதம் செய்ய விரும்புகிறார். ஆனா அவருடைய வார்த்தை நீ ஏற்றுக்கொள்கிறாயா? வார்த்தைக்கு உட்பட்டு இருக்கிறாயா? அதனால தான் இந்த 100க்கு அதிபதி சொல்றான், ஐயா நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். ஒருவனை வா என்றால் வருகிறான், இன்னொருவனை போ என்றால் போகிறான். ஆனா அவன் சொல்லல, இது
உம்மிடத்தில் இருக்கிற அதிகாரம் என்னுடைய அதிகாரத்தை காட்டிலும் பெரிய அதிகாரம். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த அதிகாரத்தை அவன் ஏற்றுக்கொண்டதனாலதான், கிறிஸ்து இயேசுவின் அதிகாரத்தை விசுவாசித்ததனாலதான், இவன் யூதன் அல்ல, ஒரு ரோமன். அவர்கள் யூதர்களை வெறுப்பார்கள். ஆனா ஒரு யூதனாகி இயேசுவிடத்துல வந்து, ஐயா எனக்காக அல்ல, என் வேலைக்காரனுக்காக ஜெபியுங்கள் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அவன் கேட்டான். அந்த வேளையிலே ஆண்டவராக இயேசு அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா லூக்காவில் ஒரு வார்த்தையும் சொல்லல. அவன் போகையிலே அவன் வேலைக்காரன் சுகம் பெற்றான். அல்லேலூயா. மத்தேயுவிலே சொல்லுகிறது, நீ போ, உன் வேலைக்காரன் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்ற ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையை லிட்ரலி எழுத்தின் வடிவாய் நீ நம்ப முடிகிறதா? ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை கூட்டிக் கொண்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாள். உங்களுக்கு தான் தெரியுமே, மார்க்கெட்ல நம்ம பேக் தூக்கிட்டு நடக்க வேண்டியதில் என்ன வச்சிருக்கான்? ட்ராலி வச்சிருக்கான். இந்த ட்ராலியில இந்த 4 வயசு பொடியனை முன்னுக்கு உட்கார வச்சிருவாங்க. அவன் எல்லாம் பார்த்துக்கிட்டு வருவான். இவங்க வாங்கி வாங்கி போடுவாங்க. சில நேரத்தில் இவங்க போடுறதுக்கு மேலே பிள்ளை இழுத்து போட்டு கொண்டிருக்கும் வேண்டாத காரியங்கள்லாம் கூட அதுவும் நடக்குது. அப்படியா போய் கொண்டிருக்க வேளையில இந்த சின்ன குட்டி பிள்ளை கேட்டான், அம்மே எனக்கு சாக்லேட் சிப் குக்கீஸ் வேண்டும் என்று சொல்லு. அப்போது அம்மா வாங்க அவளுக்கு விருப்பம் இல்லை. சில நேரத்தில் சில தாய்மார்கள் சத்தம் வராது, உங்களுக்கு தெரியும் தானே. அப்படியா அம்மா சொன்னா, டோன்ட் ஆஸ்க் அப்படி காது கிட்ட சொன்னா, ஷாப்பிங் வரும்போது ஒன்னும் கேட்க கூடாது. அவன் சிரிச்சு கொண்டே பார்த்தான். ஆனா ஒன்னும் நடக்கல. இன்னும் போக போக இவள் என்னென்னமோ வாங்குறாள். ஆனா சுத்தி வளைச்சு பார்த்தா சாக்லேட் சிப் குக்கீஸ் இருக்கிற அந்த இடத்துக்கு தான் வந்து கொண்டிருக்கா. இப்ப இவனுக்கோ அவன் உள்ளமெல்லாம் இது மேலதான் இருக்கு, சாக்லேட் சிப் பிஸ்கெட்ஸ் மேலதான் இருக்குது. கடைசியா கவுண்டருக்கு வந்து கொண்டு இருக்கிறான். எனக்கு அழைய வந்தது, துக்கம் வருகிறது, ஆனாலும் கேட்ட அடிவளம் போல இருக்கு. அங்க கடைசியா கேட்ட, மாமி I want the chocolate chip biscuits please என்று சொல்லி அம்மா சொன்ன. அப்படி சொல்ல எனக்கு என்ன செய்யறது தெரியல. அம்மா கவுண்டர்ல எல்லாம் எடுத்து போட்டு கொண்டிருக்கா. எனக்கு பார்த்தா இதை விட்டா எனக்கு வேற வழி இல்லை என்று சொல்லி அவளுக்கு அந்த எல்லாம் கவுண்டர்ல அவள் தள்ளி கொண்டே இருக்கிறான். அந்த ட்ராலியில் எழுந்து நின்றான். In the name of Jesus I want to have chocolate chip biscuits அப்படின்னு சொன்னான். அங்க இருந்த ஷாப்பிங்ல உள்ளவங்க உங்களை போலதான் சிரிச்சாங்க. அந்த அம்மா ரெட் ஆயிட்டா. நான் ரெட் ஒயிட் ஆனா உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. ஆனா அவள் ரெட் ஆயிட்டா. ஆனா அவரை நின்று கொண்டு சிரிச்சு கொண்டு இருக்கிறார். எல்லாரும் பாருங்க. அந்த கவுண்டர்ல போகும்பொழுதோ என்ன நடந்தது தெரியுமா? 27 பெரிய பிஸ்கெட், சாக்லேட் பிஸ்கெட் பேக்கெட்ஸ் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. யார் கொடுத்தார் நினைக்கிறீங்க? உங்களை போல சிரிச்சவங்க தான். அந்த ஷாப்பிங் மால்ல போய் எடுத்துக்கொண்டு, திஸ் இஸ் ஃபார் மை லிட்டில் பாய். அவனுக்கு இதெல்லாம் எப்படி கிடைச்சது? In the name of Jesus. நீங்க சாக்லேட் சிப் குக்கீஸ் கேட்காதீங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் கர்த்தர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என் மனைவியை கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. மனைவி கிட்ட கேட்கல, ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன். சிலர் எத்தனை பெண்ணுகிட்ட கேட்டு அடிபட்டு வராங்க தெரியுமா? எனக்கு ஏன் தெரியுமா? தேவ சித்தம் இல்லாத போய் ஐ லைக் யூ, ஐ லவ் யூன்னா அவள் செருப்ப கேட்டுறா. இன்னைக்கு ஏன் தெரியுமா? இன்னைக்கு மனுஷனுடைய யோசனைகளே வேற. நான் என்னுடைய வாழ்க்கையில எங்கெங்கோ போனேன். யூத்ஸ்ல நான் பேசி கொண்டிருக்கும் சொன்ன ஒரு பெண் இடத்துல வந்து சொன்னா, ஆண்டவர் தான் உன்னை இரவு கனவுல காண்பித்தார். கனவு கவனம். இன்னைக்கு கனவை நம்பாதீங்க. இன்னைக்கு நான் அதெல்லாம் தட்டி விட்டு
தேவன் எனக்கு தரிசனம் கொடுக்கிற வரைக்கும் காத்து கொண்டு இருந்தேன். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் எனக்கு தேவ பக்தியான ஒரு பெண்ணை கொடுத்திருக்கிறார். இங்க நான் பிரசங்கித்து கொண்டு இருக்க இதே வேளையில என்னுடைய மனைவி 2 ஆராதனையில கர்த்தருடைய செய்தி கொடுக்கிற தாளந்தை கர்த்தர் அவளுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அவர் உனக்கு கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனா நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு ஒப்பு கொடுக்க வேண்டாம். ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். எங்களுடைய கர்நாடகா மாநிலத்தில் அழகி போட்டி வைத்திருந்தார், பியூட்டி கான்டெஸ்ட். அழகி போட்டியில் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் கேர்ள் அவளை செலக்ட் பண்ணாங்க. எத்தனையோ ஜட்ஜஸ் உட்கார்ந்து ஷீ இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் மிஸ் கர்நாடகா என்று சொல்லி அவளுக்கு பட்டம் கிரீடம் வைத்தார். இந்த கிரீடத்தை வாங்கி கொண்டு வேகமாக தன் உடுப்போடு ஓடி போனான். வீட்டில் ஒரு விதவை தாய் உட்கார்ந்து கொண்டு இருந்தான் கண்ணீரோடு கூட. ஒரு மம்மியை கட்டி பிடிச்சு, மம்மி, யூ ஷுட் பி ப்ரவுட் தட் ஐ ஆம் செலக்டட் அஸ் மிஸ் கர்நாடகா. கர்நாடகா அழகி போட்டியிலே என்னை தெரிந்தெடுத்தாங்க. அம்மா அழ ஆரம்பித்தான். மம்மி, you don't have to cry. It's a time to rejoice. நீங்க அழ வேண்டியதில்லை, மகிழ்ச்சியின் நேரம். அம்மா இன்னும் அழ ஆரம்பித்தா. அம்மா சொன்னா, நான் இல்லம்மா பெருமைப்பட வேண்டியது, வா என்று அவளை கரத்தை பிடித்து கொண்டு அங்க உள்ள பப்ளிக் பார்க்குக்கு கொண்டு போனான். அந்த இடத்தில் ஒரு விகாரமான ஒரு மனுஷன், உடம்பு முழுவதும் நெருப்பு காயத்தினால கருகிய ஒரு சரீரம், மூக்கு இல்லை, உதடெல்லாம் கிழிஞ்சு கிடக்கிறது. அப்படிப்பட்டவனா இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். அவனை காண்பித்து அம்மா அழுது சொன்னான், இவன் தான் உன்னுடைய அழகில பெருமை கொள்ள வேண்டாம். அம்மாவுக்கு அந்த பொண்ணுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. என்னம்மா சொல்லுகிறாய்? அங்க இருக்க செய்து அம்மா சொன்னா, நீ 5 வயது குழந்தையா இருக்கும் பொழுது ரொம்ப சின்ன குடிசையில வாழ்ந்தான். உன்னை நான் தூங்க வைத்து விட்டு எதிர இருந்த ஒரு கடையில போய் 1/2 கிலோ அரிசி வாங்கி கொண்டு வரலாம் என்று நான் போனேன். போன நேரத்தில் நம்முடைய குடிசை தீ பற்றி விட்டது. அந்த குடிசையின் தீ எரிந்து கொண்டிருக்கிற வேளை நான் வெளியே திரும்பி வரும்போது அலறின, ஐயோ என் மகள் உள்ளே இருக்கிறாள் என்று சொல்லி ஒரு சிவந்த அழகான ஒரு வாலிபன் நடந்து போய் கொண்டிருந்தவன். சத்தத்தை கேட்ட உடனே அவன் அந்த நெருப்பின் குகைக்குள்ளே ஓடினான். அந்த புகையில தேடினான். குழந்தை மயங்கி விழுந்திருக்கிறத மார்போடு அணைத்து கொண்டு வெளியே வந்து மயங்கி விழுந்து விட்டான். முகம் சரீரம் எல்லாம் தீந்து விட்டான். குழந்தைக்கு ஒன்றும் ஆகவில்லை. அவன் ஆஸ்பத்திரியில் போட்டார். 3 வருடம் அவனுடைய தீ காயங்கள் ரணங்கள் ஆற அவனுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து இங்க உள்ள தோல் எல்லாம் ஏதோ மூடினார்கள். மூக்கை அவர்கள் நார்மலாக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் அவன் சுகம் பெற்று வீட்டுக்கு போன பொழுது அப்பா சொன்ன, வெளியே போடா, நீ என்ன சோசியல் ஒர்க்கரா மாறிவிட்டாயா? உன்னையே கெடுத்து கொண்டாய், குஷ்டரோகி நாய். அது வெளியே விரட்டி விட்டார். போகிற பிள்ளை எல்லாம் கல் அடிக்க ஆரம்பித்தார். அவன் வாழ்க்கை பரிதபிக்கக்கூடிய ஒரு நிலைமையா. பப்ளிக் பார்க்கில் உட்கார்ந்து கொண்டு யாராவது ஆகாரம் கொடுத்தால் அவன் வாழ்க்கை அவன் திருப்தி பண்ணி கொள்வான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிற அவனை பார்த்து அம்மா சொன்னான், இவன் தானம்மா உனக்கு அழகை கொடுத்தவன். இந்த பிள்ளை தேம்பி தேம்பி அழுதா. இந்த அழகுக்கு இவன் காரணம். அந்த நாளில் நான் செத்து போயிருந்தான், என் அழகு மேன்மை எங்கேயோ போயிருக்குமே. எனக்காக இவன் வாழ்க்கையே அவன் மாய்த்து கொண்டு ஒரு உலகத்திற்கு வேடிக்கையானவனாய் தன்னை மாற்றிக்கொண்டானே என்று அவனை அணைச்சு கொண்டு அவள் சொன்னாள், இவனுக்கு தான் என்னோட அழகை கொடுக்க விரும்புகிறேன், இவனுக்கு தான் எதிர்காலத்தை கொடுக்க விரும்புகிறேன் என்று அவனை திருமணம் பண்ணி கொண்டாள். இன்றைக்கு இது கதை அல்ல, நடந்தது. எனக்கு அருமையானது பிள்ளைகளே, உன்னை அழகாய் வைக்க என் இயேசு தன்னுடைய அழகெல்லாம் இழந்தார். அவர் உன்னை உத்தமியாய் மாற்ற
உத்தமனாய் மாற்று. உலகத்தார் கள்ளர்கள் மத்தியிலே அவர் ஒரு கள்ளனாய் அவர்களை காணப்பட உலகத்தார் அவரை ஏசும்படியாக, இன்றைக்கு 100க்கு அதிபதியும் அவரை பார்த்து ஏசும்படியாக, இன்னைக்கு உலகத்தார் அவரை துப்பி அவரை அவமதிக்க காரணம், நீ அழகாய் இருக்க வேண்டும், நீ சுகமாய் இருக்க வேண்டும். அந்த வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளினாலே நாம் சுகமானோம் என்று ஒரு இடத்துல எழுதியிருக்கிறது. இன்னைக்கு அந்த சுகம், பலன், விடுதலை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். ஆனால் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஐயா உம்முடைய வார்த்தை நான் நம்ப வந்திருக்கிறேன். எழும்பி நிற்போமா கர்த்தருடைய சமூகத்தில். இன்னைக்கு உன்னுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டது என்று தெரியாது. அநேக வாலிப பிள்ளையுடைய வாழ்க்கையில நான் கண்டுபிடித்தது, நான் கனடாவில் படித்த நாளிலிருந்து பல தேசங்களுக்கு போய் கொண்டு வருகிறேன். என் சுற்றும்படியாக அல்ல, தேவன் நியமித்ததை நான் அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள போய் கொண்டு இருக்கிறேன். நான் கண்டுபிடித்த ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? 22 வயதுக்கெல்லாம் 3-4 தோல்விகள் அவருடைய வாழ்க்கையில. என்ன தோல்விகள்? ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயிலியர். தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் ஏமாற்றி விட்டான், தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஏமாற்றி விட்டான். இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில இனி நான் எந்த பொடியும் நம்ப போறதில்லை, எந்த பெண்ணையும் நம்ப போறதில்லை என்ற கூடிய ஒரு வேதனையின் வெறுப்பு. ஒரே காரணம் என்ன தெரியுமா? அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஏமாற்றம். நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சொல்லுகிறேன், நீ தேவனுடைய அபிஷேகம் பெற்றிருப்பாயானால், நீ கருப்பா இருக்கிறாயோ வெண்மையா இருக்கிறாயோ, உனக்குள்ளே கர்த்தர் அழகை வைத்திருக்கிறார். நீ தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருப்பாயானால், you become attractive to everyone. ஆனால் அந்த கவர்ச்சியை நீ எப்படி காத்துக் கொள்கிறாய் என்பதுதான் முக்கியம். எனக்கு பெரிய பெரிய ஊழியர்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே சின்ன கவர்ச்சிக்கு கவிழ்ந்து விழுகிறார்கள். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு உன்னுடைய காயங்களை ஆற்ற அவர் தம்மை சாபமாய் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உன்னுடைய சூழ்நிலையில அவர் தம்முடைய வலது கரத்தை உன்மேல நீட்ட வந்திருக்கிறார். இன்றைக்கு யோசேபாத் என்ற ஒரு ராஜா இருந்தான். அவனை சூழ்ந்து பிரச்சனைகள் சூழ்ந்து இருந்தது. அவனை சூழ்ந்து அவனால தவிர்க்க முடியாத எதிரிகள் இருந்தாங்க. அவன் சொல்லுகிறான், ஐயா நான் என்ன செய்வது என்று எனக்கு தெரியல, ஆனால் என்னுடைய கண்களுமே நோக்கி இருக்கிறது ஐயா. என்னுடைய கண்கள் உண்மைதான் பார்க்க, வேறு எதையுமே பார்க்காது. இன்னைக்கு நீ அது உன்னுடைய ஜெபமா இருக்குமானா? கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? யோசேபாத்தை பார்த்து சொன்ன, யோசேபாத்தே இனி நீ யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to fight your battle. உன்னுடைய போராட்டத்தை நீ போராட வேண்டிய அவசியம் இல்லை. நான் உனக்காக எல்லா போராட்டங்களை செய்து முடிப்பேன், உனக்காக எல்லாவற்றையும் ஜெயித்து முடிப்பேன். ஆனா நீ அவருடைய வார்த்தையே நம்பணும். சொல்லுங்க, ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை நான் நம்ப வந்திருக்கிறேன், உடைய வார்த்தையை நான் நம்ப வந்திருக்கிறேன். F மைனர் கொடுங்க தம்பி, F மைனர். C minor please. கர்த்தரை நம்புவே, நீரே என் கண்மலை, காலையும் மாலையும் இந்நேரமும் நித்தம் நீர் அடைக்கலம், காலையும் மாலையும் வேளையும் நித்தம் என் அடைக்கலம். கர்த்தரை நம்புவே, நீரே என் துணை, வேறு யாரை நம்புவே, நீரே என் துணை, வேறு யாரை நம்புவே, நீதியின் வழியில் நடந்திட
கர்த்தரை நம்புவாயானா மலைகளை நடக்கவும் பள்ளத்தாக்கிலே நடக்கவும் பொல்லாப்பு நேருகிற வேளையில் இவனை காக்கவும் அந்த கர்த்தருடைய வார்த்தை உனக்கு போதுமானதா இருக்கிறது ஐயா. அம்மா, வாலிப பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை உன்னை பாதுகாக்க போதுமானது. கண்களை மூடி இருக்கிற வேளையில ஒரே ஒரு இருக்கிற இடத்தில் உங்களுக்கு சின்ன இன்விடேஷன் கொடுக்க விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில, ஆண்டவரே, நான் யாரையும் நம்ப மாட்டேன், உம்மை மாத்திரம் நம்பி வந்திருக்கிறையா. இன்று முதல் என்னுடைய வாழ்க்கையின் துவக்கமும் முடியுமா இருக்கிறவர் நீர். என் வாழ்க்கையில் ஒரு நியூ சாப்டர், ஒரு நியூ பிகினிங், நியூ ஜெனசிஸ் என்னுடைய வாழ்க்கையில் என்னை துவக்க என் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் இருக்கிற இடத்துல, உங்களை யாரும் முன்னால் அடைக்க போறதில்லை. இருக்கிற இடத்துல வலதுக்கு நல்ல மேல அறையா தூக்க கூட, நல்ல மேல தூக்கி காட்டுங்க. என் கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். என் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் கர்த்தருடைய கரம், அவருடைய வலது கரம் ஓங்கிய புயம் உன் கரத்தை அப்படியே தாங்கி பிடிக்கும்படியாக ஒரு சின்ன ஜெபம் செய்து முடிக்க போகிறேன். பிதாவே, இவர்களை உடைய கையில நான் அர்ப்பணிக்கிறேன். தாங்கள் நம்பிக்கை இல்லாத அந்த உலகத்திலே உம்மை நம்பி வந்திருக்கிறபடினாலே ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்கிறவர் நீர். இவருடைய கரத்தை பிடித்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கரங்களை தட்டி என் தேவனுக்கு அப்படி நான் உச்சாமா கைகளை தட்டி யாரும் பாசுறாங்க. நன்றி சொல்றேன் கத்தர். நல்ல உச்சாமா பெரிய கையில தட்டி ஆண்டவர் நன்றி சொல்றேன். தேங்க்யூ பாஸ்டர். உண்மையாவே எத்தனை பேர் ஆசுவமே இருக்கிறீங்க. ஆசுவர் நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அப்படி கண்களை மூடி ஒரு நிமிஷம் அவர் பேசின ஒரு வார்த்தைகளுக்காக நம்மோடு கூட இருந்துச்சு. எலியா போனாலும் இந்த எலிசாவோட எலியா அவனுடைய தேவனுடைய அந்த அபிஷேகம் இருந்தது போல நம்மோட கூட அந்த அபிஷேகம் இருக்கிறபடினால, அவரோட வார்த்தையை நாங்கள் நம்பி இருக்கிறபடினால, உங்களுடைய வசனங்களை விசுவசிக்கத்தக்கதாய் எங்களுக்கு நீர் தந்ததான இந்த விசுவாசத்துக்காக காலவழியில எல்லாரும் வாய்களை தந்த ஒரு நிமிஷம் நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் விடமா. நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த காலவழியில நீர் எங்களோடு கூட பேசி ஆண்டவர் இந்த வேளையில உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த கர்த்தர் நீர் ஆசீர்வதிச்சிருக்கிறபடினால உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். உங்களுடைய வார்த்தையை நாங்க நம்புகிறோம், உங்களுடைய வார்த்தையை விசுவசிக்கிறோம், உங்களுடைய வார்த்தையே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த வேளையிலும் இந்த தகப்பனை இந்த இடத்துல வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிச்சிருக்கிறபடினால, ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதிச்சிருக்கிறபடினால, சத்தியத்தை இந்த வேளையில கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த தகப்பன் நீர் ஆசீர்வதிச்சிருக்கிறபடினால, எந்த இடத்துல யார் இருந்து கூப்பிட்டாலும் அந்த இடத்துல இந்த ஆண்டவர் நீர் அவர்களை ஆசீர்வதிச்சிருக்கிறபடினால தகப்பனே உங்களுக்கு நாங்க நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இந்த பாடலை பாடி நன்றி செலுத்தி ராப்பசனத்துக்கு கடந்து செல்வோமா? நன்மைகள் செய்திரே, நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார், நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். எத்தனை பேர் தெரியும் நன்மை செய்தவர்? அல்லேலூயா. எல்லாரும் தயவுசெய்து மியூசிக்கை நான் கேட்டுட்டு செய்வோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார், நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்கிறே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்கிறே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்லது நன்மை செய்கிறார். எல்லாரும் சொல்லு. இருளின் அதிகாரம், இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர்.
அரசுக்குள் சேர்த்து இருளின் அதிகாரம் அகற்றி இயேசு அரசுக்குள் சேர்த்து உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொந்தாக வைத்துக் கொண்டீர். சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொந்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. எல்லாரும் சொல்லுவோம். தள்ளி தள்ளி பின்பற்றுகிறோ நல்ல தேவன் நன்மை செய்தார். தள்ளி தள்ளி பின்பற்றுகிறோ நல்ல தேவன் நன்மை. ஜீவன் தந்து சொல்லுவோம். ஜீவன் தந்தி நீர் தந்து குடியில் பாவம் நீக்கிற ஆமே ஆமே ஆமே. ஜீவன் தந்தைங்களை அன்பு கூட்ட ராஜாவே, எங்களை பாவங்கள் எல்லாம் கழுவின ராஜா, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தியே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தியே. நன்றி பலி பீடம் கட்டிவோ நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டிவோ நல்ல தேவன் நன்மை செய்தார். இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைகளினால நீர் எங்களை ஆசீர்வதிச்சு சுகப்படுத்தி ஆறுதல் படுத்தி தேற்றி அரவணைச்சு வச்சிருக்கிறபடினால உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆவியான எங்களை நீர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் யார் யார் இந்த இடத்துல இருந்து உங்களுடைய சமூகத்திலிருந்து நம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அத்தனை பேர்களையும் என்னுடைய கர்த்தர் நீர் இந்த வேளையில ஆசீர்வதிச்சிருக்கிறபடினால உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே அவன். பெரிய கேட்கல தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் அப்படியே கூட ஆசனங்களும் வந்துருங்க. நாங்கள் கம்பெனி கடந்து சொல்லும் வாசிக்கமா.